ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் குரூப் 4 படிங்க, குரூப் 2 படிங்க, குரூப் 1 கூட படிங்க, நோ ப்ராப்ளம். பட் ஆனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தோன்னா டெய்லி ஒரு 5 கொஷின் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சீரிஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் அது கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் ஆனால் இந்த டைம் வந்து கண்டிப்பாக அது கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக நிறைய பிளான் பண்ணி இப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது பார்த்தோன்னா இந்த இயர் முழுக்க வந்து பார்த்தோன்னா நீங்கள் படிக்க வேண்டியது குரூப் 4 எக்ஸாமுக்கு. அதனால் அந்த இயர் எண்டு வரை நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்காக பர்டிகுலராக வந்து எல்லாருடைய டார்கெட் பண்ண குரூப் 4 எக்ஸாம் நான் வச்சுருக்கேன். அதுக்காக உங்களுக்கு பார்த்தா 0 to Hero Max அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கான லிங்க் வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே தான் எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு பார்த்தா ஷோ ஆகும். ஸோ அந்த பிளேலிஸ்ட் வந்து ரெகுலராக கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்ம வேல்யூ வந்து சால்வ் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து என்ன வரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இப்படி இருந்தால் என்ன மீனிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என்னையும் ஒரு சரிங்களா இந்த மாதிரி ஒரு 1/ல ஒரு ஒரு ரூட்டு, அதுக்கப்புறம் மைனஸு சம் ரூட் வந்து இதுமாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இருந்தால் இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் ஜென்ரலாக வந்து என்ன வரும் அப்படின்னாவே, நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தவரை டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக சொல்கிறேன். அப்போ இந்த ரூட்டு 9 மைனஸு ரூட் 8க்கு நம்ம இது எடுத்தால் இதனுடைய ஆன்சர் வந்து ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை மல்டிப்ளை பண்ணிட்டு ரூட் 9 ப்ளஸ்ஸு ரூட் 8 டிவைட் பை ரூட்டு 9 ப்ளஸ்ஸு ரூட் 8 இந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே வரும். கீழே இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் வந்து பார்த்தோன்னா 1 ஆகிடும். அப்போது நியூமரேட்டில் இது மட்டும் தான் வருமே, சரிங்களா? அப்போ அது மட்டும் தான் வரும். அப்போது எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா அதே மாதிரி வரும், சரிங்களா? இங்கே மைனஸ்னால் அங்கே ப்ளஸ் வரப்போகுது, அவ்வளோதான். அப்போ அதே மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம் இந்த சீரீஸில் பொறுத்தவரை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்ன வரணும், ரூட் 9 ப்ளஸ்ஸு ரூட் 8 இது ஃபுல்லாக ப்ராக்கெட்டில் இருக்கட்டும், ஏன்னா இது தனியாக இருக்குது. அதுக்கடுத்து இங்கே மைனஸ் ப்ராக்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரூட் 8 மைனஸ் ரூட் 7னா அப்போ இதில் என்ன வரும், ரூட் 8 ப்ளஸ்ஸு ரூட் 7 வரும், சரிங்களா? அடுத்து திருப்பினாருக்கு இங்கே ப்ளஸ் இருக்குது. இங்கே ரூட் 7 மைனஸ் ரூட் 6 இருந்தால் அப்போ இதனுடைய ஆன்சர் இருக்கும் ரூட் 7 ப்ளஸ்ஸு ரூட் 6 இந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குது. திருப்பும் பாருங்கள், இங்கே ரூட் 6 மைனஸ் ரூட் 5னா இங்கே என்ன இருக்கும், ரூட் 6 ப்ளஸ்ஸு ரூட் 5 இந்த மாதிரி வரும். அடுத்து இங்கே என்ன இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இங்கே ரூட் 5 மைனஸ் ரூட் 4 இருக்கிறதுனால ரூட் 5 ப்ளஸ் ரூட் 4 இந்த மாதிரி வரும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம என்ன சால்வ் பண்ண போகிறோம், இந்த மைனஸ் எல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ ரூட் 9 ப்ளஸ்ஸு ரூட் 8 மைனஸு ரூட் 8 மைனஸ் ரூட் 7 ப்ளஸ்ஸு ரூட் 7 ப்ளஸ்ஸு ரூட் 6 மைனஸ் ரூட் 6 மைனஸ் ரூட் 5 அடுத்து பார்த்தோன்னா ப்ளஸ்ஸு ரூட் 5 உங்களுக்கு ப்ளஸ்ஸு ரூட் 4 இப்படி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கேன்சல் ஆகும் பாருங்கள். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸு மைனஸு, மைனஸு ப்ளஸ்ஸு இந்த மாதிரி கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் 9 இருக்குது, என்ன இருக்குது, ரூட் வந்து 4 இருக்குது. அப்போ ரூட் 9உடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3யும் ரூட் 4உடைய ஆன்சர் பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா ஆன்சர் 5 வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான், சரிங்களா? நம்மளுடைய டார்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து எல்லாருமே டேலண்டட் பர்சன் கிடையாது, சரி? நிறைய பேருக்கு வந்து மேக்ஸ் வந்து வராதனால தான் அந்த மேக்ஸை வந்து எப்படின்னா 25 out of 25 எடுக்கணுன்றதை நிறைய பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு சரியான ஒரு கைடன்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஃப்ரீயாக யாரும் சொல்லித்தரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்முடைய வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்காக சொல்லிக்கிறேன். அடுத்து பாருங்கள், இங்கே செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 63%, அதாவது 63% ஆஃப் 3 4/7 வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போது 63% சொல்லியிருக்காங்கல்ல, சரிங்களா? இப்போது இந்த 63% சொல்லும்போது 63 டிவைட் பை நம்ம 100 எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே ஆஃப்னு சொல்லிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே மல்டிபிள் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏன்னா ஜென்ரலாகவே அந்த ஆஃப்னால என்ன மீனிங்னா மல்டிபிள் தான் மீனிங். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த மாதிரி எடுத்துகிட்டோம்னா அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்குது, ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னது, ஒரு கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. இந்த கலப்பு பின்னத்தை நீங்கள் என்ன பண்ணணும், நார்மலாக ஃப்ராக்ஷனாக மாற்றணும், சரிங்களா? அப்போ நார்மல் ஃப்ராக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த 4 3/7 பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இது மல்டிப்ளை பண்ணணும் ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தா ஆட் பண்ணணும். அப்போ 7 21, 21 + 4 25. அப்போ 25 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஸோ கேன்சலேஷன் வந்து ஆகுதான்னு பாருங்கள். இது ஒரு முறை, இது 4 முறை. சரிங்களா, இந்த மாதிரி வந்துடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சால்வ் பண்ண வேண்டியதான். சரிங்களா, அடுத்து வேறு எதனா சால்வ் பண்ண முடியுமானா இல்லை, ஏன்னா எல்லாமே இது வந்து ஹார்ட் நம்பருக்கு. இங்கே பாருங்கள் 7 1 7, 7 9 வந்து 63 ஆச்சு. அப்போது 9 4ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்கள். 4 2 8. ஸோ மீதி 1 இங்கே 0 ஆகிடும். அப்புறம் அந்த 0 பண்ணுறதால நம்ம என்ன இருக்கும், இங்கே பாயிண்ட் வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்து 2 முறை வரும் 8, திரும்ப 2. நமக்கு இங்கே 0 உங்கள் பாயிண்ட் வச்சோம்னா ஸோ 0 ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம் மீனிங். அப்போ என்ன இருக்கும், இங்கே 0 ஆட் பண்ணால் இது 5 வந்துடும். அப்போ 2.25 தான் இதனுடைய ஆன்சர். சரிங்களா, அப்போ ஆப்ஷனில் 7 இருக்குது பாருங்கள். சரிங்களா, 2.25 தான் இதுக்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். சரிங்களா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலப்பு பின்னத்தை வந்து பின்னமாக கூட பண்ண தெரியாது. சில பேருக்கு வந்து இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா 63% தான் எப்படி பண்ணுறது கூட தெரியாமல் இருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷின் தான் இது. சரிங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் என்னன்னு சால்வ் பண்ணலாம். இப்போது இஃப் 2 power x is equal to cube root of 32, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸோடைய மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 power x அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ஸ்கொயர் ரூட் இல்லை, இது கியூப் ரூட்டு. அப்போ கியூப் ரூட்னா 32. இதனுடைய பவர் வந்து பார்த்தோன்னா நம்ம 1/3 எழுதலாம். இதே அங்கே ஸ்கொயர் ரூட்னா என்ன பண்ணலாம், பவரில் 1/2 எழுதலாம். கியூப் ரூட்னா அது மாதிரி, அது 4th ரூட்னா 1/4 எழுதலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த 32க்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், அதாவது பகா காரியங்கள் கண்டுபிடிச்சா 2 வந்து பார்த்தோன்னா 5 முறை எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 32 கிடைக்கும். சரிங்களா, அதாவது 2 4, 4 8, 8 16, 16 32. அப்போது 2 power x ஈக்குவல் டு 2 power 5 பவர் ஆஃப் இருக்கும் 1/3 வரும். ஸோ இதுவரை எல்லாருமே சால்வ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டினாமினேட்டர் சேமாக வர மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா, அப்போ என்ன பண்ணுறேன், இந்த பவரை வந்து நம்ம மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது நாங்கள் மல்டிப்ளை ஆகும். அப்போ 2 power x ஈக்குவல் டு 2 power 5/3 இப்படி வரும். அப்போ டினாமினேட்டர் இது சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸோட வேல்யூ நம்ம அசம்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னா நமக்கு 5/3 வந்துடும். என்ன வந்துடும், 5/3. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 5/3ன்றது இந்த கேள்விக்கான ஆன்சர். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கவனிங்க. இந்த கொஷினை வந்து நம்ம இந்த வீடியோவில் 4வது கொஷின் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோலும் பார்த்தா உங்களுக்கு 5 கொஷின் சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லித்தரலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம 10 கொஷின்ஸ் வந்து நம்ம சொல்லி தந்தோம். அது மாதிரி சொல்லி தரும்போது பார்த்தா நிறைய பேர் வந்து அதை மீதி இருக்கக்கூடிய 5 கொஷின்ஸ் எல்லாம் பார்க்காம போயிடுறாங்க. ஆனால் 5 கொஷின் சொல்லி தரும்போது ரொம்ப ரொம்ப எல்லோரும் நல்லா பார்ப்பாங்க. ரொம்ப ஷார்ட் டைமில் 10 நிமிஷன்றது ஒரு நம்மளுக்கு இருக்கிறதுனால ஸோ ஈஸியாக பார்ப்பாங்கன்றதுக்காக நம்ம 5 கொஷின் ஃப்ரேம் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்லியிருக்கோன்னா 1.6 இதனுடைய பவரில் வந்து பார்த்தீங்கன்னா பார் போட்டுக்கிறாங்க சிம்பிள் என்பது பின்வருவற்றில் எந்த பின்னனுக்கு சமம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது அந்த ஃப்ராக்ஷன் வந்து பார்த்தோன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, 1.6 பாரில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன மீனிங்னா, இப்போது 1.6 மேலே கோடு இருந்தால் இது என்ன பேர்னா என்ன மீனிங், 1.666 வந்துகிட்டே இருக்குன்னு மீனிங். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது நான் என்ன பண்ணிக்கணும், ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். ஒரு ஈக்குவேஷனில் இது எக்ஸ்ன்னு, ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங் வேல்யூ. அதனால் இப்போ எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே மாதிரி நம்பர் வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா பாயிண்ட்டை ஒமிட் பண்ணிடலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கினா நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இது 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10x ஆகிடும். அப்போ இது 10ஆல் மல்டிப்ளை 16.66ன்னு வந்துடுமா, இது வந்துகிட்டே இருக்குமா. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஈக்குவேஷன் 2லேருந்து 1 நான் கழிக்கிறேன். அங்கே கழிச்சுனாக்கா 10xலேருந்து 1x கழிச்சா 9x. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த நம்பர் 16.66லேருந்து 1.66 கழிச்சா நம்மளுக்கு 15 வந்துடும். என்ன வந்துடும், 15 வந்துடும். சரிங்களா, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 66 என்ன ஆகும்னா கேன்சல் ஆகிடும். 16.66 மைனஸ் 1.66னா இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 15ன்னு கிடைக்கும். சரிங்களா, அந்த 15 கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கேன்சலேஷன் பண்ண போகிறோம் பாருங்கள். இது 3 முறை, இது 5 முறை. அப்போ எக்ஸோட உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 5/3 கிடைக்கும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் கரெக்டு. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இஃப் 2x + 3y = 14 and xy = 3 then find the value of 4x² + 9y² அதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க.
இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணலாம்னா கவனிங்க, இது கொடுத்துருக்காங்கல்ல, இதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு சைடும் என்ன ஆகணும் பாருங்கள். 2x + 3y = 14 சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு பக்கம் நம்ம ஸ்கொயர் பண்ணால் இதோட ஆன்சர் வந்து என்ன வரும்னு பாருங்கள். இப்போது இது வந்து பார்த்தோன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ a² + b² + 2ab அப்படி சொல்லிக்கலாம். சரிங்களா? இதுக்கான ஷார்ட்கட்டும் இருக்குது. சரிங்களா? ஜென்ரலாக இதுக்கான ஷார்ட்கட்டும் இருக்குது. பட் ஆனால் பேசிக்காக எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஷார்ட்கட்டும் சொல்லித்தரேன். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட் நம்ம 2x ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 4x² வரும். அதே மாதிரி 3y நம்ம ஸ்கொயர் பண்ணால் +9y² வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா +2 டைம்ஸ் ஆஃப் ab, அப்போது 2x. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3y இங்கே பார்த்தோன்னா 196 வந்துடும். ஏன்னா 14 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும், 196 வந்துடும். அடுத்து பாருங்கள் இங்கே என்ன இருக்குன்னா, இப்போது நம்மளுக்கு இதுதான் ஆன்சர் தேவை. சரிங்களா? இது மட்டும் தான் நமக்கு தேவை. அப்போ இது மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இதெல்லாம் மீது அந்த சைடு அமைச்சிடலாம். அப்போ பாருங்கள் 2 4 4 12. சரிங்களா? அப்போ 196. இந்த ப்ளஸ் எல்லாம் ஈக்குவல் ஆப்போசிட் போனால் மைனஸ் ஆகிடும். அப்போ 4 2 4 4 12. அப்போ 12xy. இப்போது 196 -12 xyயோட ஆன்சர் பாருங்கள் என்ன இருக்குது, இங்கே 3. சரிங்களா? அப்போ இது கழிச்சா 196 - 12 36. அப்போ இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன இருக்கும், 160 வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஆன்சர். ஜென்ரலாக இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போது இவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, இங்கே ப்ளஸில் கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ப்ளஸ் வரக்கூடிய ஆன்சர் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போது இந்த நம்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, சரிங்களா, இந்த நம்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ 2 முறை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணின்னு சொல்லுவாங்க. அப்போ 196ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 196. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கணும். இப்போது இங்கே வந்து என்ன இருக்குது, இங்கே xyயோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்திருக்கு. சரிங்களா? 3 வந்திருக்கு. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதையும் சரிங்களா, அதாவது இந்த 2abன்னு எழுதுறோம்ல ஃபார்முலா. அப்போது அந்த 2abக்காக இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 2 3 6 6ன்னு 12. அப்போ 12 நம்ம பண்ணிவிட்டு அந்த 3 வந்து நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது ஃபார்முலாஸ் வந்து 2ab வரதுனால நம்ம என்ன பண்ணோம், 196 எழுதிடணும். 2ab. சரிங்களா? அப்போ 2 அந்த ஏயோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது 2. அந்த 2. அப்புறம் பியோட ஆன்சர் இருக்குது 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ஸோ 3. சரி, 3 9 9 2 18 12 36. 36 கழிச்சா நம்மளுக்கு 160 வந்துடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஷார்ட்கட்டையும் ஈஸியாக நம்ம உருவாக்கிக்கலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் எப்போயுமே பேசிக்கான கான்செப்ட் நல்லா தெளிவாகிட்டிங்கன்னா ஷார்ட்கட் வந்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் சொல்லி தந்திருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வந்து வீடியோ நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.